இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு பிரபலம், அதாவது ஒரு பிரபலத்தோட ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபலத்தை ஜாதகத்தை நம்ம ஏன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, இவர் ஒரு நடிகர். இவர் இப்போ அரசியலில் குதிச்சிருக்கார், அரசியலில் ஈடுபட போகிறாரு. அப்போ இவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவருடைய பெயர் ஜோசப் விஜய். ஏன் ஜோசப் விஜய் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவர்களாகட்டும், சமூக தொண்டு ஆற்ற வர்றவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய முழு பயோகிராஃபி, அதாவது பயோடேட்டா நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வரும். இப்போ நம்ம இந்த நபர், அதாவது ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். இவங்க பிறந்தது 22/6/1974 பிறந்திருக்கிறாங்க. இவர் ஒரு பையன். இந்த நபர் திரைத்துறையில் உச்சத்தை தொட்டிருக்காரு, எல்லாத்துக்குமே தெரியும். இவர் ஆரம்பத்தில் ரசிகர் மன்றமாக இருந்த இவருடைய தொண்டர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இயக்கமாக மாற்றி ஒரு கொடியையும் அறிமுகப்படுத்தினார் 2018. இப்போ கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இவருடைய ஃப்யூச்சர், அரசியல் ஃப்யூச்சர், மற்ற ஃப்யூச்சர் பற்றி நான் இப்போ பேசலை, அரசியல் ஃப்யூச்சர் பற்றி நான் பேசுகிறேன். இந்த ஜோசப் விஜய்க்கு விளக்கம் கூட ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்மளை ஆள போகிறவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய குடும்ப பின்னணி வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதையும் சொல்கிறேன். இவர் பிள்ளைமார் வகுப்பை சார்ந்தவர். இவங்களுடைய மூதாதையர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினதுனால இவருடைய பெயர் ஜோசப் விஜய். நம்ம நடிகராக இவர் விஜய்ங்கிற பேரில் தான் நடிச்சிட்ருக்காங்க. ஜோசப் விஜய்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இவர் திருமணம் பண்ணியிருக்கிறதும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க தான். இவருக்கு ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று இருக்குது. இப்போ இவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவருடைய லக்னம் கன்னி லக்னம். கன்னி லக்னமாக இருந்து லக்னாதிபதி 10ல் இருக்கிறாங்க. அதாவது யார் கூட இருக்காங்கன்னா, 12ஆம் அதிபதியான சூரியன், சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் எங்கே போயிருக்காங்க? 10ல் இருக்காங்க. லக்னாதிபதியும் 10ல் இருக்காங்க. இப்போ இவங்க கூட சேர்ந்து இருக்கிறது யாருன்னா, 5க்கும் 6க்கும் அதிபதியாகப்பட்ட சனி பகவான் சேர்ந்துருக்காங்க. பொதுவாகவே சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தால் தகப்பனாருக்கும் இந்த ஜாதகருக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது உண்மை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், அவங்க அப்பா எஸ். சந்திரசேகரிடம் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது இவருடைய ஜாதக பிரகாரமே தகப்பனாருக்கும் இவருக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அரசியல் அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, முக்கியம் குரு தான். ஏன்னா பதவி, பட்டம், பதவி இதுகளை கொடுத்து ஒரு மரியாதையாக வாழ வைப்பது குரு பகவான்.
அப்போ இந்த குரு பகவானை வச்சு தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ நம்ம லக்னாதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இவருடைய நடிப்பு திறமை வெளிவந்து இவர் உச்சத்தை தொட்டிருக்காரு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த ராகு பகவான். அதாவது ராகு பகவான் யாரையுமே உச்சத்தில் கொண்டு போய் விட்டுரும். இது நிறைய திரைப்பட நடிகர்கள் ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் தான் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பது. நீங்கள் இந்த ரஜினி படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவருடைய படத்தில் நாகம் அடிக்கடி இடம்பெறும். ஏன்னா அவருக்கு அந்த ஜாதகத்தில், அவருடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் அந்த பாம்பை வந்து எப்பயுமே ஒரு படத்துலையாவது காமிச்சிருவாங்க. அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது, பாம்பு சர்ப்பம் அப்படிங்கிறது நடிகர்கள் உச்சத்தை தொடுவதற்கு காரணமாக இருக்குது. பிரம்மாண்டம், ராகுனாவே பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம். உச்சத்தில் கொண்டு போய் விட்டுருவார். அதை தக்க முறையில் பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த லெவலுக்கு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் ராகு இருக்குது. 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். கலை, இலக்கிய, நாட்டியம், நாடகம் இதை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தான் அவர் கலைத்துறையில் உச்சத்தை தொட்டிருக்காரு. இப்போ கலைத்துறையில் உச்சத்தை தொட்டவர் இப்போ அரசியலில் ஈடுபட போகிறாங்க. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலே வெற்றி, எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே போல் லக்னாதிபதியாகப்பட்டவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனமான நபராக இருப்பார். ஏன்னா புதன் மறையில் ஆட்சியாகவே இருக்கிறாங்க, சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. இப்போது 3ஆம் இடத்து ராகு இவருக்கு எதுலேயுமே வெற்றியை கொடுக்கும். இப்போ அரசியலில் வெற்றி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போது 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் அதாவது 10இல் ஒரு கிரகமேனும் இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க, ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்போ செய்தொழில் நன்றாக இருக்கும் அப்படின்னு. இவர் தொழில் தானே செஞ்சார், நடிகருங்கிற ஒரு தொழில் தான் செஞ்சார், உச்சத்தில் வந்திருக்கார். அந்த 10ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்கள் வந்து சூரியன், புதன், சனி பகவான். இந்த புதன் வந்து எப்போதுமே இவரை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி செய்யக்கூடியது தான் புதன். புதனுடைய தன்மை வந்து நண்பர்கள் கூட்டம் இருக்க வைக்கக்கூடியது இது. அடுத்து அந்த புதனுடைய சனி பகவான் சேர்ந்துருக்காங்க. சனி பகவான் யார் அப்படின்னா மக்கள் கூட்டம் இவரை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இவர் செய்யும் தொழிலில் மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நடிகர் விஜய் அவர்கள் நல்ல ஒரு நடிகர். அவருக்கு ரசிகர் மன்றங்கள், இயக்கங்கள் எல்லாமே இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது. அரசியலில் இருக்குமா அப்படின்னா அரசியல்லையும் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சூரிய பகவான் சேர்ந்து இருக்காங்க. சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அரசியல்லையும் மக்கள் ஆதரவு இருக்கும், நண்பர்கள் ஆதரவும் இருக்கும். ஆனால் இந்த 12ஆம் அதிபதி எத்தனாவது வீட்டுக்கு உரியவர்னா 12ஆவது வீட்டுக்கு உரியவர். அதாவது கன்னி லக்னத்துக்கு 12ஆவது வீட்டுக்கு உரியவராக இருக்கிறார். அப்போது இந்த 12ஆவது வீட்டுக்கு உரியவர் இங்கே 10ல் இருந்தால் அப்போ விரயங்கள் ஏற்படும். அப்போ சூரிய பகவான் 12ஆவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதால எப்படி அவர் அரசியலில் முன்னே வர முடியும், அரசியலில் ஈடுபட்டால் பின்னதான வர முடியும் அப்படிங்கிறது இங்கே ஒரு வாதமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அதை தடை செய்ய, அதாவது 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் அப்படிங்கிறது, அதாவது எதையுமே கெடுத்து விட்ரும் 12ஆம்ங்கிறது. என்ன ஒரு கொச்சையான தமிழில் சொல்லணும்னா எந்த இது முன்னேற்றங்களை கொடுக்காம செலவுகளையும்
அழிவுகளையும் உண்டாக்கக்கூடியது தான் 12ஆம் இடம். அந்த 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன், புதன், சனி. அது நம்மளோட எதிரி கூட இருக்கார். அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது இல்லையா, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கும்போது 2 பேர்த்துக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை சரி செய்கிறதுக்கு குரு பகவான் தனது 5வது பார்வையாக பார்க்கிறார். இப்போது ஆரம்ப கட்டத்தில் நடிகர் விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தினதே அவங்க அப்பா தான், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். அவர் முதல் படம் 1992 அவரை முத அறிமுகப்படுத்தினார். அப்பாவால் தான் அவர் அறிமுகம் ஆனார். ஆனால் இங்கே 12ஆம் இடத்து அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால அப்பானாலே சில பிரச்சனைகள் வரும். அதாவது நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு காரணம் யாருன்னா இந்த குரு பகவான். அதாவது 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான். இந்த குரு பகவான் தனது 5வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது ஒரு ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதியையும் பார்த்துட்டு அந்த ஜாதகத்துக்குரிய காரக கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான். அப்போ இந்த குருவையும் பார்க்குறோம். அப்போ இந்த குரு 6வது இடத்துல இருக்காங்க. 6ங்கிறது குருவுக்கு மறைவு ஸ்தானம். அதாவது 4க்கும் 7க்கும் உரியவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ 4, 7 அப்படிங்கிறது என்ன? 4வது வீடு சொல்லும், 7வது மனைவி நண்பர்களை சொல்லும். இவங்க இந்த காரகத்துக்கு உரிய கிரகம் 4க்கு 7க்கு உரிய கிரகம் 6ல் அமர்ந்திருக்கு. அப்போ 6ங்கிறது என்னது? கடன், நோய், எதிரி. அப்போ வீடு, நண்பர்கள் இவங்க எதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குரு வேறு எந்த கிரகங்க கூடயும் சேரலை, தனித்த குருவாகவும் இருக்கார். தனித்த குரு அவ்வளவு நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. இங்கே இவர் 7ஆம் இடத்துல இருந்திருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணியிருப்பார். அதனால் கிரகங்கள் பல ஜாதகங்களில் நல்லதே செய்யும். இப்போ 4லேயோ 7லேயோ இருந்திருந்தால் கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க குரு பகவான். அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க இறங்கி 6ல் இருக்கிறாங்க. அப்போ கும்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ 6வது வீட்டில் இருந்து தன்னுடைய 5வது பார்வையாக 10வது வீட்டையும் 7வது பார்வையாக 12வது வீட்டையும் பார்க்குறாங்க குரு பகவான். 6ஆம் வீட்டிலிருந்து 12வது வீட்டையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த குரு பகவான் என்ன செய்வார்னா பார்க்குற இடங்களில் நல்லது தான் பண்ணுவார். அப்போது இந்த சூரியன், புதன், சனி சேர்ந்துருக்கு இந்த 10வது இடத்த குரு பார்க்கும்போது அங்கே நல்லது தான் நடக்கும். அதே போல் இந்த 12வது வீட்டை பார்க்கும்போதும் நல்லது தான் நடக்கும். அதே போல் 9வது இடம், அதாவது குருவுக்கு 9வது பார்வையான 2வது வீடு, 2வது வீட்டை பார்க்கும்போதும் அவருக்கு நல்லது தான் நடக்கும். அப்போ 2வது வீடு அப்படிங்கிறது தனம், சேமிப்பு. குரு பகவான் பணத்துக்கு சொந்தக்காரர். தனம் வேணும்னா குரு பகவானை தான் கும்பிடணும். அப்போ இந்த குரு பகவான் 2வது வீட்டை பார்க்கும்போது குடும்பத்திலையும் நல்ல ஒரு பண வரவு, சேமிப்புகள் இருக்கும். அதே விரயங்களையும் குறைச்சிருவார். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தேவையான விஷயங்களுக்கு மட்டும். இப்போ ஒரு விரயம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி வீட்டில் போட்டு அது வேஸ்ட்டாக போகிறது, அது ஒரு விஷயம். இதே இது தேவையான பொருள்களுக்கு பணத்தை விரயம் பண்ணுறது ஒரு விஷயம்.
அது மாதிரி இங்கே தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தான் இங்கே பணம் விரயமாகும். அதே போல் 10வது இடம் அப்படிங்கும்போது 10வது இடத்தை பார்க்கும்போது அங்கே சூரியன் சனி வந்து யுத்தத்தில் வந்துடும். ஏன்னா 2 பேர்த்துக்குமே பிடிக்காது இல்லையா, சூரியனுக்கும் சனிக்கும். அப்போ அதை சரி பண்ணிடுவார் குரு பகவான், அதை சரி பண்ணுவார். கொஞ்சம் இருக்கும் மனஸ்தாபம், கொஞ்சம் இருக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் வெளிப்படையாக ரொம்ப அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே நம்ம இவர் அரசியலில் வந்தால் ஜெயிப்பாரா அப்படிங்கிறதுக்கு இந்த 10ஆம் இடத்துல சூரியன் சனி புதன் இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம். குருவோட பார்வையும் இருக்குது. குரு வந்து பதவிகளை கொடுத்து மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ஒரு இப்போ 10ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியது தான் குரு பகவான். இப்போ இவர் வந்து ஆக்டராக இருந்து நடிகராக இருந்து அந்த தொழிலில் ஒரு மதிப்பு மரியாதையோடு தானே இது வரைக்கும் வாழ்ந்தார். அப்படிங்கும்போது அதே போல் தான் அரசியலில் வந்தாலும் அங்கே சூரியனுடைய பவர் இருக்கிறதுனால அவர் நல்லபடியாக தான் அரசியல் பண்ணுவார். மக்கள் ஆதரவும் இருக்கும், புத்திசாலித்தனமாக செயல்படுவார். இதில் ஒரு அதாவது என்னென்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் அரசியலில் இவராக தான் முடிவு எடுக்கணும். இவர் பிறருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது, இவராக சுய முடிவு எடுக்கணும். இல்லைன்னா இவருக்கு எதிரிகளும் உருவாகிடுவாங்க. அதாவது எப்படி உருவாகுவாங்கன்னா, இப்போ 4க்கும் 7க்கும் உரியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ங்கிறது வீடு, வீட்டில் உள்ளவங்கள சொல்கிறது 4. 7ங்கிறது மனைவி நண்பர்களை சொல்லக்கூடியது 7. அப்போ மனைவி பேச்சையோ அல்லது வீட்டில் உள்ளவர்கள் பேச்சையோ கேட்டு இவர் அரசியல் நடத்தினால் அதில் தவறு வர வாய்ப்பு இருக்குது. அது வெற்றி அடையாது. இவருடைய சுய சிந்தனையின்படி தான் நடந்துக்கணும். இவர் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டாங்க அப்படின்னா, நான் எதை சொல்கிறேன்னா குடும்பத்தில் கிடையாது, அரசியலில் ஈடுபட்டுட்டு குடும்பத்தில் உள்ளவங்க பேச்சை கேட்டு இவர் அரசியல் நடத்தினால் அது வெற்றி அடையாது, தோல்வி தான் அடையும். அதனால் வீட்டில் இருக்கவங்க அரசியலில் இவருடைய அரசியலில் தலையிடக்கூடாது, இவரும் தலையிட வைக்கக்கூடாது. அப்படி தலையிட்டாங்கன்னா அவங்களால பிரச்சனை வரும். அதுக்கு உதாரணம் யார் சொல்லலாம் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சொல்லலாம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோழியால் கெட்டு போயிட்டாங்க. அதனால் இன்னொருத்தரும் அதே மாதிரி தான், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை, அவரும் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கவங்க பேச்சை கேட்டதுனால தான் அவரை அரசியலில் முன்னுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சசிகலா அவர்களுடன் இணைந்து செயல்படாமல் இருந்தால் நாட்டின் பாரத பிரதமராக கூட அவர் வந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவருடைய நட்பின் காரணமாக தான் அவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு ஜெயிலெலாம் போக வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுருக்கு. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாகுது காரணம் நண்பர்கள் தான். அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய குடும்பத்தை இணைத்ததுனால அவருக்கு பிரச்சனை வந்தது. அவர் ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா அவருடைய குடும்பம்தான். அதே போல் இப்போது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் அடியெடுத்து வச்சுருக்காரு. இவர் வீட்டில், அதாவது வீட்டை சம்மந்தப்படுத்தக்கூடாது, வீட்டையோ வீட்டில் இருக்கும் நபர்களையோ அரசியலில்
சம்பந்தப்படுத்தக்கூடாது. இவர் முக்கியமாக அவர் தாய் தந்தை மனைவி இவங்கள சம்மந்தப்படுத்தக்கூடாது. அதாவது குழந்தைகள்ங்கிறத அடுத்து. இப்போது இந்த காலகட்டத்தில் அவர் யாரை சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னா, தன்னுடைய வீட்டில் இருக்கும் பெற்றோர்களையோ மனைவியோ அரசியலில் சம்மந்தப்படுத்தக்கூடாது. இவர் தனித்து தான் செயல்படணும். இவர் தனித்து செயல்பட்டார்னா கண்டிப்பாக இவருக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களே இவருக்கு எதிரியாயிருவாங்க, நண்பர்களே எதிரியாயிருவாங்க. நண்பர்கள் பேச்சையும் கேட்கக்கூடாது. எப்படி இவர் அரசியல் நடத்தணும் அப்படின்னா, டாக்டர் எம்ஜிஆர் மாதிரி அரசியல் நடத்தணும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சுய முடிவு தான் எடுப்பார், யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார். அவர் சொல்கிறது தான் சட்டமாக இருக்கணும், அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் சட்டமாக இருக்கக்கூடாது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ கூட அவருடைய பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் ஜெயலலிதா அம்மையார் செய்யணும். அப்படி தான் அவரை ஆட்சி நடத்தினார். அதனால தான் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தார். ஏன்னா அந்த சுய சிந்தனை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் மக்கள் ஆதரவு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. அதே போல தான் இப்போது நடிகர் விஜய் அவர்கள் சுய முடிவு எடுக்கணும். சொல் பேச்சு கேட்காம சுய முடிவு எடுத்து தன்னுடைய சுய புத்தியினால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இவர் ஆராய்ச்சி பண்ணி அரசியலில் அடியெடுத்து வச்சு மக்களுக்கு தொண்டு செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடையவர். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் எப்படின்னா சனி பகவானை விட ரொம்ப கொடூரமானவர். ஒரு மனிதனை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறவரும் ராகு பகவான் தான், கீழே போட்டு மிதிக்கிறவரும் ராகு பகவான் தான். இவருக்கு 3ஆம் இடத்துல ராகு வெற்றியை கொடுக்குது அப்படின்னா இவர் அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு நன்மைகளை செய்தால் கண்டிப்பாக இவர் நீண்ட அரசியல் வாழ்க்கை நடத்துவார். இதுதான் இவருடைய அரசியல் வெற்றி ஆகுமா, அரசியல் நீண்டகால வெற்றியாக நடப்பதற்கு என்ன இவர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதுதான். இப்போ இவருக்கு சுக்கிர தசை நடக்குது. அதாவது 2013 சுக்கிர தசை ஆரம்பிச்சிருக்கு. 20 இயர்ஸ், அதாவது 2033 வரைக்கும் சுக்கிர தசை இருக்குது. இவருக்கு இப்போ நடக்கிறது புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு புத்தி வந்திருக்குது. இவர் இந்த அரசியலில் ஈடுபாடு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த புத்தியில் வந்திருக்குன்னா குரு புத்தி தான் செயல்பட்டுருக்கு. அப்போ இந்த குரு 6ஆம் வீட்டில் இருக்க குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இவருக்கு இந்த குரு புத்தியில் தான் இந்த யோசனைகள் வந்திருக்கு. அதனால் குரு துணையாக இருக்கிறாரு, ஆனால் அவரே கெடுதலையும் செய்வார். அதனால் 6ல் இருக்கிறதுனால அவர் 4க்கும் 7க்கும் அதிபதியாகவும் இருந்து 6ஆம் வீட்டில் இருப்பதனால் மறைமுக எதிரிகள் அது யாராக இருப்பாங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாக தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் மனைவி இந்த 2 பேருமா இருப்பாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, அவங்க எதிரியாக எப்படி இருப்பாங்க, அரசியலில் மேலே வரணும்னு தானே நினைப்பாங்க, நம்ம புருஷனுக்கோ பிள்ளைக்கோ ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு தானே நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது தவறாக வரும். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு வெற்றியாளராக வந்துட்டார், ஆட்சி அமைக்கிற மாதிரி வந்துட்டார், ஒரு அமைச்சராக வந்துட்டார், எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார், சீட்டெல்லாம் நிறையா கிடச்சிருச்சு, வந்துட்டாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்யக்கூடாது.
இவருடைய சிந்தனையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் செய்யணும். பொதுவாக ஒரே முடிவு என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்க அரசியலில் சம்மந்தப்படுத்தக்கூடாது. அதே போல் நண்பர்கள் ஏதாவது சொன்னாங்கனாலும் அதையும் கேட்கக்கூடாது. ஏன்னா பட்டம் பதவியை கொடுக்கக்கூட குரு பகவான் அதை கவிழ்ப்பதற்குமே வேலையை பார்த்துருவார். ஏன்னா அவர் உட்காந்துருக்க இடம் 6வது இடம். 6வது இடங்கிறது மறைமுக எதிரிகளை சொல்லக்கூடியது. இங்கே 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் அதை வெற்றியடைய செய்வார். அப்போ ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. இவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இவர் ஒரு எம்ஜிஆராக செயல்படணும். எம்ஜிஆர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அவர் எடுக்கிறது தான் முடிவு, சொல்கிறது தான் சட்டம். அதுபோல் நடிகர் விஜய் அவர்கள் நல்ல புத்திசாலித்தனத்தோட மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணத்தோட அவர் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றியும் அடைவார், நீண்ட கால ஆட்சியும் நடத்துவார். நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை இருக்குது, அரசியலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகு பகவான் தான். இப்போ நம்ம சொன்னோம் 12ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் விரயத்தை ஏற்படுத்துவார். அவர் 10ல் இருக்கும்போது தொழிலையும் விரயத்தை ஏற்படுத்துவார் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஜோதிட விதி தான். ஆனால் சார அடிப்படையில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வாங்கியிருக்க சாரம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் யாருடையது அப்படின்னா ராகுவின் நட்சத்திரம். அப்போ ராகு இங்கே வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார். அப்படிங்கும்போது ராகுவின் சாரத்தை வாங்கிய சூரிய பகவான், அதாவது சூரியன் வந்து அரசியல், ஆட்சி, அதிகாரம் இதை சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் கால் யார் கால்னா ராகு கால். அப்போ பிரம்மாண்டமான ராகு என்ன செய்யும்? அரசியலில் பெரும் வெற்றியை கொடுக்கும். அப்போ இங்கே சூரியன் அஸ்தமனித்து ஆயிடுச்சு. அதாவது ராகு காலில் நிற்கிது, திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கிது சூரிய பகவான். அப்போ இங்கே ராகு தான் செயல்படுவார். அதே போல் ராகு விருச்சிக ராசியில் இருக்காங்க. விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் பகவான் நீசமாயிட்டார். அப்போ இங்கே மூணுக்குரிய அதிபதி நீசம். அப்போ இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறதே ராகு பகவான் தான். மேலும் விருச்சிக ராசிங்கிறது நீர் ராசி, ராகுக்கு உகந்த ராசி. அப்போ அந்த ராகுக்கு உகந்த ராசியில் இருக்கும்போது அவர் தான் பலமாக இருப்பார். அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் உச்சம் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த ராகு பகவான் கொடுக்குறாரு. இப்போ இவங்க வந்து துர்க்கை வழிபாடு செய்யணும். இன்னுமே அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். துர்க்கை வழிபாடு, துர்க்கை வந்து ராகுவின் காரக கிரகம். அப்போ அந்த துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுனா தடைகளை தகர்த்தெறிந்து இன்னமும் வெற்றிகளை குவிப்பதற்கும் தோல்வியே இல்லாத வெற்றியை கொடுப்பதற்கும் இந்த ராகு பகவான் துணை நிற்பார். அப்போ சூரியன் வந்து அரசியல், ஆட்சி, அதிகாரம் இதை சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகுவின் சாரத்தில் இருப்பதனால ராகு இங்கே ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு அரசியலில் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகம் சொல்லுது.